எப்பவுமே எல்லார் போகிற வழியிலையும் நம்ம போகாம கொஞ்சம் வித்தியாசமாக போவோம், வித்தியாசமாக யோசிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள். எப்பவுமே உங்களுடைய பாதை என்னோட வாழ்க்கை, நான் தான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்க யோசனையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் எப்பவுமே இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் தான் முடிவு பண்ணணும். அடுத்தவன் முடிவு பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட அதிக யோசனை கேட்க மாட்டாங்க அந்த கும்பராசி என்பர்கள். இந்த வாழ்க்கைய இப்படிதான் பண்ணணும். இந்த தொழில இப்படிதான் பண்ணணும். அடுத்தவங்க இந்த தொழில் இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய மனசு அது ஏத்துக்காது. ஆனா இவங்களா ஒரு விஷயத்துல இறங்குறாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பா அந்த விஷயத்துக்காக அதிகமா உழைப்ப போடுவாங்க. கடினமான உழைப்பாளிகள். 12 ராசிகள்லே கடினமா உழைக்கக்கூடியவங்களும் இந்த கும்பராசி என்பர்கள் தான். ரொம்ப திறமைசாலிங்க. வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த கும்பராசி என்பர்கள் தான். எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு பொறுமையும், நிதானத்தையும் அணுகி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கும்பராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போது, எந்த விஷயத்துல உங்க கவனமா இருக்கணும்? வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது? குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, தொழிலில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது, தசாபத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர். நிறைய ஆக்டர்ஸ் இவங்க கிட்ட ஜோதிடம் பார்த்து நிறைய பலன் பெற்றதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நம்பரை நாங்கள் வாங்கி எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டக்குன்னு முடிவு எடுக்க வேணாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் லோனே கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் டக்குன்னு நீங்கள் முடிவு எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வழக்கு விவகாரங்கள், சட்ட சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க, சட்ட சம்பந்தமாக நீதி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நியாயம், ஒரு சாதகமான தீர்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எதுலேயுமே கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான். என்ன ஒன்று, ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் பணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மறைமுகமாக செய்கிற தொழிலாகட்டும், மறைமுகமாக செய்கிற வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. திடீர்னு நீங்களே எதிர்பாராமல் ஒரு சிலர் மூலிமா நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தான். வாரம் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா சகோதரர் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஒரு சிலரால் இந்த வார இறுதியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தாய் வழி உறவுகள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை திருமண வயதில் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்க, இன்னும் கும்பராசி அன்பர்களுடைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். திருமணம்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலருக்கு திடீர்னு சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி உறவினர்கள், நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கும்பராசி என்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தந்தைக்கிட்ட பேசும்போது
கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க. அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு பாருங்க. இல்லை அப்படின்னா வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. தந்தைக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். அலுவலக பணியெல்லாம் கரெக்டான டைமுக்கு செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கும்பராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அதே மாதிரி வார தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமான ஏதாவது ஃபைல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பத்திரமா வைங்க. இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகளால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன டென்ஷன் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக தான் வருகின்ற வாரம் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன டென்ஷன் அப்பப்போ வரும் வேலை ரிலேட்டடாக. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சக வியாபாரிகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லைசன்ஸு, புதிய ஆர்டர் இதெல்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. சலுகைகளை இந்த காலகட்டத்தில் பெறத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட குடும்பத்தை நிர்வகிக்கும் இந்த கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. வேலைக்கு போகிற பெண்களாக இருக்குது அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் இடமாற்றம் கேட்டது இருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கும்பராசி என்பர்கள் தினமுமே வீட்டில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சுக்கிட்டு வாங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறது, வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுறது இதெல்லாம் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த தை மாதத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தைப்பூசத்து அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எடுக்கிற காரியங்களெல்லாம் இந்த வெற்றிவேல் முருகனோட அருளால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக கந்தன் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்லேயே கூட கந்த சஷ்டி கவசத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக, நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல வக்கரகமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் நனவாக்குவார். வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்துச்சு இல்லையா, அந்த நெருக்கடிகள்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும். புதன் சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. இதெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்த அளவுக்கு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புதிய நண்பர்களால் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால எல்லா திசையிலிருந்தும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிங்க. டக்கு டக்குன்னு சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் அலைச்சல் அதிகமாகும். அதோடு கூட செலவுகளும் டக்கு டக்குன்னு வரும். வேலையில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். சக ஊழியர்கள் மத்தியில் ஏதாவது கோவப்படுற மாதிரி ஒரு சில அசம்பாவிதங்கள் சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். என்னதான் உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற மரியாதை இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியதில் சின்ன சின்ன தடைகள் வரும். உழைப்புக்கேற்ற அந்த மரியாதை கொஞ்சம் ஒரு சில இடத்துல கிடைக்காம போகும். ஒரு சில தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. புதிய நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப விஷயங்களை அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம்.
பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கரகமாக இருக்கிறார். நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியில் அந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால எதிர்மறையாக இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துலேயும் சரி, தொழில்லையும் சரி உங்களுக்கு எதிராக ஒரு சிலர்லாம் செயல்பட்டாங்க இல்லைங்களா, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழி விடுவாங்க. உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களே அடிபணிந்து வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க கள்ளழகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக இருக்கும்.